ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். எம்பெருமானான ஈஸ்வரனை பிரிந்திருப்பவர்கள் உண்டான பொழுதிலும் கூட ஆச்சாரியனை பிரிந்திருப்பவர்கள் அரிதாய்த்தான் இருப்பார்கள் என்று பெரிய சீயர் அழகாக காட்டி கொடுக்கிறார். அநாதிகாலம் ஈஸ்வரனை மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்தோம் என்ற இழவும் இன்னிக்கே. அதாவது அநாதிகாலம் எம்பெருமானான ஈஸ்வரனை மறந்தே போனோம், அவனுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்களையும் மறந்தோங்கிற ஒரு கிளேசமோ துக்கமோ வருத்தமோ ஒன்றுமே இல்லாது இழந்திருக்கக்கூடிய இவனை தத் சம்பந்தத்தையும் தத் கைங்கரிய ருச்சியையும் உண்டாக்கி எம்பெருமானுக்கு இவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை உண்டாக்கி கைங்கரிய ருச்சியை இவனிடத்தில் ஏற்படுத்தி கிட்ட இருந்து எல்லா அடிமைகளையும் கொண்டருளும் அவன். அப்படி இருக்கிற இவனை விட்டு தரித்திருப்பவர்கள் யார்? இவன்னு சொன்னா ஆச்சாரியர். எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை காட்டி அவனுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்களிலே ருச்சியையும் உண்டாக்கி இப்படி எல்லா காரியங்களையும் அடிமைகளையும் கொண்டருளுமவனாகின்ற இந்த ஆச்சாரியனை விட்டு பிரிந்திருப்பவர்கள் யாராவது இருக்க முடியுமா? அப்படி இருந்தால் அவர்களை எங்க தேடுறது? சைத்தன்யம் உடையவர்கள் இப்படிப்பட்டவர்களா? நிச்சயமா கிடையாது. அதனால மனமே, ஆச்சாரிய கைங்கரியத்தினால் அல்லது தெரியாத மனசுல சொல்றார், மனசே நீ எப்படிப்பட்ட மனசு? பகவத் விஷயத்திலே ஆழ்ந்திருந்து அனுபவிக்கக்கூடிய மனசுன்னு ஆழ்வார்கள்லாம் சொல்றார்கள் பாசுராதிகளிலே. ஆச்சாரியரான பெரிய சீயர் சொல்றார், ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் அடிமை கொண்டு அவனிடத்துல அடிமைப்பட்டு கைங்கரியம் செய்தால் அல்லது தரித்திருக்காத இந்த மனசே, நீ சொல்லு, நீ ஆராய்ந்து பார்த்து சொல்லு. இவ்வளவு உபகாரமும் என்னுடைய புண்மையான நிலையை கண்டு எனக்கு உபகரித்தவனான ஆச்சாரியனை விட்டு பிரிந்திருக்க முடியுமா? நீ சொல்லு, நீயே சொல்லு. எதிராசா என்னாலும் முந்தனக்கே ஆட்கொள் உகந்து என்ன ஆதரித்து சொல்றவர்னா இவருடைய திருவுள்ளம் அப்படிப்பட்டதுன்னா. ஆகையாலே தன்னுடைய திருவுள்ள அறிந்து சொல்றார், ஒருத்தரும் இருக்க முடியாது, இல்லைன்னு சொல்றார். அதனாலே பாதரேகா பிரிகையாலே அவரிடத்தில் இருக்கக்கூடிய பரிவு, ஆச்சாரியரான எம்பெருமானாரிடத்தில் இருக்கக்கூடிய பரிவினாலே பரிவு தோத்த அருளி செய்கிறார். எந்தை எதிராசா இந்த தனியிருப்பில் என் தாயன் தன்னை இனி நீக்கி அப்படின்னு சொல்றது போல, கந்தாடை அண்ணனை போல் கண் கரிச்சல் உண்டாக்கி வந்தார் என்னை நோக்காய் அப்படின்னு அருளி செய்வாராம். அப்படி என்னுடைய நிலைமை கண்டு எனக்கு அருளை செய்ய வேண்டும் அப்படின்னு. ஆக இதனால இவர் ஆச்சாரிய பாரதந்திரத்தில் தங்களுக்கு எல்லையாக எல்லாமாக இருக்கின்ற ஆச்சாரியர், ஆச்சாரியனை பிரிந்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு தெரிகிறது. ஆச்சாரிய பண்ணின உபகாரத்தை நாம் அனுசந்தித்து பார்த்தோம்னு சொன்னா அவனை பிரிவதற்கான ஒரு வழின்னு நாம் தேடி பார்க்கவே முடியாது, இருக்கவே இருக்காது. அப்போ இதிலே பிராப்பியமான அவருடைய விஷயத்துல கைங்கரியத்தை உணர்ந்தாலும் கூட நாம் பிரிவதற்கு ஒரு பிரசங்கமும் கிடையாதுன்னு சொல்றார். அவர் பண்ணின உபகாரத்தை அனுசந்தித்தாலும் பிரிவதற்கு இல்லை, அவர் விஷயத்துல கைங்கரியத்தை உணர்ந்தாலும் நாம் பிரிவதற்கு இல்லை. அப்போ அவருக்கு அடிமை செய்வது எவ்வளவு நாள் அடிமை செய்வதுன்னா, அவன் இந்நாடு தன்னில் இருக்கும் நாள். ஒரு தாய்க்கு சோறு போடுறது போல தனக்கு அசாதாரண சேஷியானவர் ஆச்சாரியன், அசாதாரண சேஷியானவர். அவருக்கு சேஷபூதனாய் அவருக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்களையே தனக்கு தாரக போக்கிய பதார்த்தங்களாக
அதுவே தன்னுடைய ஸ்வரூப அனுரூபம் அப்படின்னு செய்து கொண்டு உஜ்ஜீவிக்க வேண்டும். அப்படி அவனுக்கு அடிமை செய்ய வேண்டும், தன் ஆரியனுக்கு அடிமை செய்ய வேண்டும். அதுவும் அவன் இந்நாடு தன்னில் இருக்கும் நாள். அவர் இந்த விபூதியிலே எடுத்த திருமேனியோடு இங்கே எழுந்தருளி இருக்கும் நாள் அளவிலும் அடிமை செய்ய வேண்டும். ஏன் அந்நாட்டிலே அப்படின்னா, விசேஷ தேசத்திலே பரமபதத்திலே அயர்வரும் அமரர்கள் அதிபதி அங்கே போனால் அவனுடைய அனுபவ கைங்கரியங்களிலே இவர்கள் இழிந்து விடுவார்கள். அதனாலே இவன் பதார்த்தங்களை கொண்டு இவர் என்ன செய்யறது, அங்கே சென்னா எம்பெருமானுடைய அனுபவத்தில் பகவத் அனுபவத்திலேயே இழிந்து விடுவான். அதனாலே அவர் இந்நாடு தன்னில் இருக்கும் நாள் இங்கே எழுந்தருளி இருக்கும் போது கரணங்கள் அடியாக அடிமை கொண்டு அருள வேண்டும். முக்கரணங்களாலும் சொல்றபடிக்கு நெய்யமர் இன்னடிசில் நிச்சலும் பாலோடு மேவீரோன்னும் குருக்கள் ஒழுக்க அனுகூலராய் அப்படின்னு சொல்றது போலே செய்ய வேண்டும். அவன் அந்நாட்டிலே எழுந்தருளினால் இவன் இந்நாட்டில் ஆருக்கு அடிமை செய்ய போகுவான்? அதனாலே என்னை போலே வாய்ப்புகும் சோத்தை பறிகொடாதே, இந்த நல்ல விதமான கைங்கரியத்தை நீ இழந்து விடாதீர்னு நஞ்சியர் சொல்றாராம். அதனாலே அவன் இந்நாடு தன்னில் இருக்கும் நாள் நன்னாக அவருக்கு முக்கரணங்களாலேயும் அடிமை செய்ய வேண்டும். அசாதாரண சேஷியானவர் ஆச்சாரியனுக்கு. அப்படி சாஸ்திர வச்சனங்கள், சதாச்சாரிய உபதேசங்கள் இதெல்லாம் நன்னாக அறிந்து வைத்திருக்கார். இப்படி அடிமைக்கு பாங்கான ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் பெற்றிருக்கக்கூடியதான வழியை அறிந்து கொண்டு அசாதாரண சேஷியா இருக்கக்கூடிய ஆச்சாரியன் அவருடைய கைங்கரியத்தில் விருப்பம் இல்லாமல், ஈடுபாடு இல்லாமல் அவரை பிரிந்து பிழைத்திருப்பவர் யாராவது உண்டா? சரி, பிராவண்யகரமான அனுபவம் இல்லை, இவனுக்கு ஈடுபாடு இல்லை, அனுபவம் இல்லை, குலையும்படியான சத்தையை உடையவராக இருக்கிற ஆச்சாரிய பரதந்திர அதிலே இவன் பிரிந்துதான் என்ன சத்தை பெறப்போகின்றான்? அது யார்தான் அப்படி பெறப்போகின்றார்? ஈடுபாடு இல்லை. சரி, ஆச்சாரிய கைங்கரியத்திலேயோ ஆச்சாரிய சம்பந்தத்திலேயோ இப்படி இவனுக்கு ஈடுபாடு இல்லைன்னு சொன்னா, அப்படி அந்த ஈடுபாடு இல்லாமல் இவன் பெறப்போகக்கூடிய சத்தை தான் என்ன? ஆத்மாவுக்கு என்ன சத்தை இவனுக்கு கிடைத்து விட போகின்றது? சரி, அப்படி பெற்றவர்கள் தான் யாராவது உண்டா? இதெல்லாம் அறியாமல் பிரிந்திருப்பார் யாராவது ஒருத்தர் உண்டுன்னு சொன்னா அத்தையெல்லாம் விட்டு விடுங்கள். அப்படி ஒருத்தர் இருக்கார்னா அத்தனை போக்கி அதை அறிந்திருப்பாரில் பிரிந்திருப்பார் இல்லை, யாரும் இருக்க முடியாது. ஆச்சாரியனுடைய மேன்மையை அறிந்தவர்களும் அவனுடைய சம்பந்தத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் நிச்சயமாக பிரிந்திருக்க மாட்டார்கள். அறிந்திராகில் பிரிந்திருப்பார் இல்லை அப்படின்னு சொல்றார். ஆக ஈஸ்வரனை பிரிந்திருப்பார் இருந்தாலும் கூட ஆச்சாரியனை பிரிந்திருப்பவர்கள் அரிது அப்படின்னு இந்த இடத்துல காட்டுறார். ஆச்சாரியனை பிரிந்திருப்பார் ஆர் மனமே பேசு மனசே, ஆச்சாரிய கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மனசே, ஆச்சாரிய கைங்கரியத்தில் ருச்சியிலேயே திளைத்திருக்கக்கூடிய மனசே, நீ சொல்லு, நீதான் இதை அறிந்து சொல்றதற்கு ஏற்றவன். அதனாலே நீ சொல்லு, நீ சொல்லுவதை நான் கேட்கின்றேன் அப்படின்னு மனசை சொல்றார். மனசுன்னா இப்படின்னா இருக்கணும். பகவத் அனுபவத்திலே இழிந்திருக்கக்கூடிய நெஞ்சு மனசை காட்டிலும் ஒருபடி மேலே போய் பெரிய சீயர் தன்னுடைய மனசை பார்த்து சொல்றார், ஆச்சாரிய கைங்கரியத்திலே அந்த ருச்சியிலேயே திளைத்திருக்கக்கூடிய மனசேன்னு. ஆக மனசுன்னா இப்படின்னா ஆச்சாரிய சம்பந்தத்திலே இழிந்திருக்க வேண்டுமாக. பெரிய சீயர் பாசுரங்கள் அத்தனையும், பெரிய சீயர் காட்டி கொடுத்தது அத்தனையுமே ஆச்சாரியனை பிரிந்திருப்பது அப்படிங்கிறது ஆற்றாமையினாலே. எதிராசா என்னை கடுக ஏத்தாதது ஏன்?
உம்முடைய திருவடியிலே என்ன சேர்த்து கொள்றீரோ, இந்த உடம்பு இங்கிருந்து எத்தனை நாள் நோவுபட போகின்றதோன்னு எல்லாம் கரைந்து உருகி சொல்லக்கூடியதான, அப்படியே நெஞ்சை உருக்க வைக்கக்கூடியதான பாசுரங்கள். இப்படி ஆச்சாரியனிடத்திலே நமக்கு, அஸ்மத் ஆச்சாரியர்களிடத்திலே நமக்கு பிரேமையும் பிரீத்தியும் ஈடுபாடும் விஸ்வாசமும் சம்பந்தமும் ஏற்பட வேண்டும் என்று குருப்பரம்பரையிலே அலங்கரித்தவர்கள், அலங்கரிக்காத ஆச்சாரியர்கள் அத்தனை பேரினுடைய திருவடிகளையும், பெரியசியனுடைய திருவடிகளையும் நாம் மனசிலே ஸ்மரித்து கொண்டு பிரார்த்திப்பது ஒன்றுதான். நம்மாச்சாரியரிடத்திலே நாம் நேரிலே சாட்சாத்காரமாக காணும்படியான கிருபையையே செய்யக்கூடிய ஆச்சாரியர்களிடத்தில் பிரீத்தி உண்டாவதற்கான வழி என்று இந்த பதிவு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.